சமாதானம். நானே வழி, உண்மை, வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ராஜ்யத்தின் வாழ்க்கை. எப்படியாக அதை இந்த பூமியிலே நாங்கள் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து அதற்கு வழிகளை, ஒழுங்குகளை, கட்டளைகளை, போதனைகளை, உண்மை, அடிப்படை கொள்கைகள், எவ்விதமாக அவரை ஃபாலோ பண்ண பின் செல்ல வேண்டும், எப்படியாக எங்களை அந்த வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுத்து நாளந்தும் ஜீவிக்க வேண்டும் என்பதை எல்லாம் அறிவித்தார். இப்பொழுது ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பது உலகெங்கும் இருக்கிற 95% அதுக்கு மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்களுக்கு தெரியாது. இப்பொழுது பிரவேசிக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் ஏதேனிலே வந்த சாத்தானின் பாதாள போய் மற்ற மதங்களோடு ஒத்து போகிற ஒரு செத்தபின் மோட்சம் அல்லது நரகம். அப்படி விசுவாசியின் குடியிருப்பு பரலோகத்திலே பூமியில் அல்ல என்று மாற்றி குழப்பி எல்லாவற்றையும் எருசலேமிலே குடியிருப்பை தவித்து அதை பற்றிய எண்ணம் இல்லாது இன்னும் எத்தனையோ தேவனுடைய கட்டளை குழப்பி மாற்றி இந்த கான்ஸ்டன்டைன் என்கிற ரோமன் எம்பரர் வந்ததுக்கு பிறகு 325 கிறிஸ்தவம் இன்றைக்கு எப்படியா இருக்கிறது? அநேகமான கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து படித்து அதுக்கு டைம் கொடுக்கிறார்கள் இல்லை. ஆரோபன் ஒருவன் சொன்னா அந்த டிவி, இந்த டிவி, ஏஞ்சல் டிவி, அப்படி இப்படி இப்படி எல்லா டிவியையும் பார்த்து போட்டு சாட்டிஸ்ஃபைடு. அதோடு அவர்களுக்கு நல்ல திருப்தி. சுயநாராய்ந்து பார்க்க தேவையில்லை. ஆனால் இயேசுவா வந்து மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் அருகிலே இப்ப சொல்லி 2000 வருஷங்களாச்சு. இன்னமுமாக இந்த கொடிய காலத்தின் முடிவு வரவில்லை. ஏனென்றால் மத்தியாக 24:14 படி ராஜ்யத்தின் நற்செய்தி தேசமெல்லாம் அறிவிக்கப்படவில்லை. Proclaiming the coming kingdom, not teaching. கற்பிக்க சொல்லவில்லை. தேசங்களுக்கு அறிவிக்கும்படிக்கு சொல்லி அதன் பின் முடிவு வரும் இந்த கொடிய காலத்தின் முடிவு. இவையாவும் மிக தெளிவாக இயேசுவின் வாயினாலே வந்த வார்த்தைகள். ஒன்றுமே அவருடைய வார்த்தை அல்ல. அவருடைய டாடி அதி உயர்ந்த தேவன் அவர் வாயிலே போட்ட வார்த்தைகள். இவைகளை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்து நாளந்தம் அதில் ஜீவிக்கும்படிக்கத்தான் அவைகள் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது.
சும்மா ஒரு ஞாயிறு தினம் என்ற உண்மையில பார்க்கலாம். ஞாயிறு ஒன்று ஒருவருக்கும் தெரியுதல்ல. சூரிய நாள், திங்கள் சந்திரன், ஞாயிறு சூரியன். சூரியங்களை தொழுது கொள்ளுகிறவர்கள் நிறைய கிறிஸ்தவர்களாகிய கூட்டங்களுக்குள் அந்த நேரம் தொடக்கி நுழைந்து கொண்டபடியால் even Constantine himself is a sun worshipper. சூரியனை வணங்குகிறவன் ரோம எம்பரர் கான்ஸ்டன்டைன். அவன்தான் அவனுடைய நாட்களில் ஓய்வு நாள், 7ஆம் நாள், சாபத் டே சூரிய நாளுக்கு மாற்றப்பட்டது. இது எல்லாரும் அவனுடைய கட்டளைகளின்படி ஏற்றுக்கொண்டு கவனமாய் கேளுங்கோ. 464 AD-லே they canonized. That means எத்தனையோ காரியங்கள் இவைகளை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி அதிலே போடப்பட்டது. கேனன். அதில் 29வது செக்ஷன்லே அது போடப்பட்டிருக்கிறது. யூதர்களோடு சேர்ந்து ஓய்வு நாள் 7ஆம் நாளை அனுசரிப்பவர்கள் அனதீமா. அனதீமா என்று சொன்னால் கிறிஸ்துவை விட்டு விலகி சபிக்கப்பட்டவர்கள். ஓய்வு நாளிலே அவர்களோடு சேர்ந்து ஆராதனை தொழுது கொள்கிறவர்கள் 7ஆம் நாளிலே. அப்படிப்பட்டவர்கள் இயேசுவை விட்டு அறுக்கப்பட்டு சபிக்கப்பட்டவர்கள். எடுத்து பார்க்கலாம். All the records are there. AD 464 Canon Section 29. All right. Now, எப்படியாக ராஜ்யத்துக்குள்ளே இப்பொழுது ராஜ்ய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் பிரவேசிக்க வேண்டும் என்பதை தெளிவாக இயேசுவா அவர் கொண்டு வந்த வார்த்தையின் மூலமாக அறிவித்திருக்கிறார். மேக் நோ மிஸ்டேக், ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், வாலிப பிள்ளைகள், டோன்ட் வெயிட் அன்டில் தி லாஸ்ட் டே. அந்த வாழ்க்கையிலே எப்படி கொடுப்பது, எப்படி ஜெபம் பண்ணுவது, என்ன வார்த்தைகளை உபயோகிப்பது, யாரிடத்திலே ஜெபம் பண்ணுவது, எந்த பெயரிலே ஜெபம் பண்ணுவது, யாராவது சபித்தால் என்ன செய்வது, உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். That's a different life. That's not Christian life. That's kingdom life. It's quite different. உங்களை துன்புறுத்துகிறவர்கள், உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். Kingdom life. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
அந்த சாப வார்த்தைகளை என்ன செய்யணும் என்று அவருடைய பிள்ளைகளுக்கு திகதரிகள் மூலமாக சொல்லி இருக்கிறார். உனக்கு எதிராக நியாய தீர்ப்பு எழும்பும் நாவை நீ குற்றப்படுத்துவாய். அந்த மரண சாப வார்த்தைகளை உடைத்து போட அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவை யாவும் ராஜ்யத்தின் வாழ்க்கையை பின்பற்றும் இயேசுவின் ஆடுகளுக்கு உரிமையானது. ராஜ்ய வாழ்க்கை இப்பொழுது வாழும்படிக்கு இவைகள் கொடுக்கப்பட்டது. இந்த ஒழுங்குகள் யோசித்து பாருங்க. அவர் வந்ததுக்கு பிறகு உயிர்த்தெழுந்த உடல் அவர் மாதிரி கிடைத்ததுக்கு பிறகு அங்க ஒருவருக்கு தெரியாம காணிக்க போடு உன்னை சபிக்கிறோம். யார் அங்க சபிக்க போறாங்க? அங்க as a different age, வித்தியாச காலகட்டம். அவர் கொடுக்கும் அந்த உயிர்த்தெழுதலில் அந்த உடல் அங்க போய் உங்களுக்கு தப்பிதம் செய்தவர்களை கேட்கிறியா? நீ மன்னிக்க வேண்டும். யார் உனக்கு தப்பிதம் செய்ய போறாங்க? You are with Yeshua and Daddy. You have a rule. இப்பொழுதுதான் இந்த காரியங்கள். Understand it very clearly. அடுத்த அன்றைக்கு நான் சொன்ன மாதிரி வேத வாக்கியங்களில் இருந்து ஆழமான வெளிச்சங்களை அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் சில இப்படியாக நான் இடையிலே அறிவிப்பேன். நீ கடைபிடிக்க வேண்டியது. Alright? Now, அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு அது போடுறது மொழிபெயர்ப்பாளர்கள் எந்த ஆண்டிலே தொடங்கினது எனக்கு தெரியாது. ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேத சொற்கள் நாங்க ஒரு இது பார்த்தோம். அந்த ஜீசஸ் நாசரேத் இது வேத சொற்கள். இதிலே அதிகாரமும் இல்லை, வாக்கிய இலக்கமும் இல்லை. நோ, நாங்கள் உலகம் கேளுங்கோ, இடது பக்கம் இருந்து வலது பக்கம் எழுதுகிறோம் இல்லையா? பட் ஜூயிஷ் பீப்பிள் அவர்களது வேத வாக்கியங்களை வலது பக்கம் இருந்து இடது பக்கம். ஏன் அப்படித்தான். அதிகாரம் இல்லை, வசனங்களின் இலக்கங்களும் இல்லை. ஆனால் அது போட்டது ஓகே, நல்ல காரியம். நல்லதும் ஒரு வகையில், கெட்டதும் இருக்குது. ஒரு அதிகாரம் முடிஞ்சு அங்கால வார நேரம் எங்களுடைய மனம் எங்கள் அறிவின் படிக்கு அதோடு அது முடிஞ்சது. இங்கால அப்படியாக நாங்கள் எண்ணுவோம். இங்கால வேறது சொல்றாங்க. நோ நோ நோ, அநேகமான நேரத்தில், அநேகம் 99% நேரத்தில் அதிகார இலக்கத்தை தாண்டி வாசிச்சு கொண்டு போக வேணும். உண்மையாக அந்த உண்மையை பிடுங்கி எடுக்கிறதுக்கு இந்த பலாப்பழத்தை எடுத்து வெட்டி அதை அந்த சுளையை போட்டு பிடுங்கி எடுத்து பிறகு விதைகளை வேறையாக்கி அப்படியா செய்கிற விரும்புகிறவர்கள் வேத வாக்கியங்களை வழங்குதான்.
சும்மா எடுத்து கையை போட்டு அதை சாப்பிட முடியாது. அதை கந்த பார்க்க வேணும், மற்ற நாறுகளில் இருந்து புடுங்க வேணும். So that's the way we need to study the scriptures. Okay. அப்ப அன்றைய தினத்திலே அந்த இதற்கு எடுக்கிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே பேசிக்கொண்டு போகிறார். ராஜ்யத்தின் வாழ்க்கையை குறித்து 5 தொடங்கியது. தொடர்பாக வாசிக்க வேண்டும். விளங்குது தானே நான் சொல்றது? 5ஆம் அதிகாரத்திலே உள்ளவைகளை எல்லாம் சொல்லி, இருதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை காண்பார்கள், அப்படி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து ஜனங்கள் கேளுங்கோ, இப்பொழுது 6ஆம் அதிகாரம் சொல்ல போறேன் என்று இயேசுவா சொல்லவில்லை. அவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டு போறார். விளங்கிட்டுதான் பிள்ளைகள்? அதில் வந்து 13-14-7 குறுகின வாசல் வழியாய் உள்ளே பிரவேசியுங்கள், அழிவுக்கு போற வாசல் அகலவும் வழி விசாலவுமாய் இருக்கிறது, அதன் வழியாக உள்ளே போகிறவர்கள் அநேகம் பேர், வாழ்க்கைக்கு போகிற வாசல் குறையினதும் வழி நெருக்கவுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லிட்டு வசனத்தின் இலக்கத்தை விடுங்கோ பிளீஸ். நீ உண்மையா பிடுங்கி சாப்பிட வேணும்டா. நான் சொன்ன மாதிரி ஒரு உதாரணம், அந்த பிலாப்பழத்தில் கந்த பார்த்து அதை கடைசியாக விதையை போட்டு சாப்பிட்றது இல்லையே, அதை எடுத்து வச்சுட்டு அதை துப்புரவாக்கி சாப்பிட்றது இல்லையா? நான் ஏன் 15ஆவதுல சடுதியாக இன்னமும் கொண்டு வந்து பூத்துற மாதிரி இருக்கு? கள்ளத்துக்கு எதிர்ச்சிகளுக்கு எச்சரிக்கை ஆயுங்க, அவர்கள் நாட்டு என்ன இது? இப்பதான் சொன்னது, சரியான பாதையை தெரிவு செய்யுங்கோ. நெருக்கமான பாதை, இடுக்கமான வாசல், பிள்ளைகள் விளங்குதா? திரும்ப திரும்ப நான் சொல்லுவது வழி நடத்துதல் இருக்கிறபடியால் கேட்டுக்கொள். ஏன் கள்ளத்தை கிரீசையை பற்றி சொல்ல வேண்டும்? வாய் இடையிலே என்னது வேறொரு டாபிக்கு போயிட்டார். அவர்கள் ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு உங்களிடத்திலே வருவார்கள், உள்ளத்துள்ள அவர்கள் பேராசை உள்ள ஓநாய்கள், அவர்கள் செயல்களினாலே அவரை அறிவீர்கள். முச்செடிகளிலே திராட்சை பழங்களையும் முட்பொன்றுகளை அத்திப்பழங்களையும் பறிக்கிறீர்கள். அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும், கட்ட மரமும் கட்ட கனியை கொடுக்கும். நல்ல மரம் கட்ட கனியை கொடுக்க மாட்டாது, கட்ட மரம் நல்ல கனியை கொடுக்க மாட்டாது. நல்ல கனிகள் கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு நெருப்பிலே போடப்படும். மனுஷர்களை குறித்து கள்ளத்திற்கு தரிசனங்கள், கள்ள போதகர்கள், கள்ள மேய்ப்பர்கள், அவர்களை குறித்து பேசுகிறார். ஏன் இடையிலே கொண்டு வந்தவர்? ஏனென்றால் ராஜ்யத்தின் பிரவேசம் இப்ப இல்லை. இந்த ராஜ்யம் வந்து யூத ஆக்களுக்கு, எங்களுக்கு பரலோகம். நாங்கள் செத்த பின் மோட்சம். பவுலப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறான், சரீரத்தை விட்டு பிரிந்து நான் அவரோடு இருக்க நான் விரும்புகிறேன். போச்சுடா. ஆனாலும் நான் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு ஊழியமாயிருக்கிறது. இந்த ரெண்டிலையும் எதை தெரிவு செய்கிறது எனக்கு தடுமாற்றமாயிருக்கிறது. இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு பிழையாக விளங்கி செத்தபின் மோட்சம் என்று போதனையை வாங்கி எடுத்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள், அமெரிக்கர்கள், கனடா.
நான் சொன்னவைகளை ஆழமாக படித்து அறிய விரும்புகிறவர்கள் அதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். இடையிலே இயேசுவா அந்த 15வது வாக்கியம் 16வது வாக்கியம் 17 18 control. You should know this. இடையிலே சொன்ன காரியம் ஏற்கனவே அந்த மலையிலே ஏறி அவர் ராஜ்யத்தை குறித்து சொல்லிக் கொண்டு வந்த இந்த காரியங்களை குழப்புறது காக்கள் வருவினம். சொல்ல போனால் ஏராளமான பெரும்பான்மையான கிறிஸ்தவ கூட்டங்களே, what do you want to call it? Church you can. I don't want to call it church. இயேசுவின் வார்த்தைகள் கற்பிக்கப்படுகிறது இல்லை. அவருடைய ஒழுங்கு, அவருடைய கட்டளைகள், அவருடைய போதனைகள், அவர் கொண்டு வந்த வார்த்தைகள் கற்பிக்கப்படுகிறது இல்லை. அவைகளை கடைபிடிக்க வேண்டும், அவைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இடையிலே சொன்ன காரியம் அதுதான். தேவையில்லாம ஒரு இடையில ஒரு காரியத்தை சொல்ல மாட்டார். அது முடிந்து சரியா அவர்களுடைய ஊழியத்தினால், அவர்களது வார்த்தையினால், அவர்களது பேச்சினால், அவர்களது கேரக்டர், அதனால் நீங்கள் பிடிப்பீர்கள். எல்லா அவைகளையும் நம்ப முடியாது. இயேசுவின் ஊழியக்காரர்கள் போல பிசாசு தன்னுடைய அவர்கள் தான் கள்ள போதவர், கள்ள கிறிஸ்தவர்கள், கள்ள மெய்ப்பர்கள், கள்ள நற்செய்தியாளன், கள்ள டீச்சர் இஸ் தேர். we need to teach it. இவைகள் கற்பிக்கப்பட வேண்டும். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல, ஒல்லியா தெரிகிறதெல்லாம் பால் அல்ல. அப்படி சொல்லப்பட்டது பிறகு அதனாலே அவர்களுடைய பழங்களால் அவர்களை அறிவீர்கள். Now watch, he going to give. இதை எப்படி புரட்டலாம்? மனுஷர்கள் தங்களது விருப்பத்துக்கு ஏற்றபடி 21 பரலோகத்தில் இருக்கிற டடியின் விருப்பப்படி, சித்தப்படி, அவரது கட்டளைகளின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் வந்துட்டார். திருப்பி மத்தேயு 7, 13, 14 அதுக்கு வந்துட்டார். இடையில சொன்னதை பாத்தீங்களா? இவைகளை எல்லாம் குழப்பாக்கள் வருவாங்க. அதுக்கு இந்த மதியது எங்களுக்கு சிலுவை தான் செய்தி, அது யூதர்களுக்கு என்ன செய்தி, அது அவங்களுக்கு என்ன கிண்டமும் அதிகம், அது எங்களுக்கு இல்லை. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன், நான் அறிந்து கொள்கிறேன், எனக்கு தாங்க முடியதில்லை. எனக்கு நான் அப்படியே வாய்ச்சி கொண்டு போனேன்.
15ஆம் வசனம் தொடக்கம் 20ஆம் வசனம் வரை கள்ளத்திக்கு தெற்றுகள் எச்சரி பயிர்கள். ஐ தாட் அபவுட் 2-3 தடக்க நான் யோசிச்சேன், என்னத்துக்கு இப்ப இதை இவர் சொல்றாரு இடையில. ராஜ்யத்தை குறித்து தானே பேசிக்கொண்டு வந்தவர், ஏன் இடையில இப்படி? விஷயம் இருக்கு. பருவத்தில் இருக்கிற என் அடியின் விருப்பப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை பார்த்து எஜமானே எஜமானே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்த நாளில் அநேகர் என்னை பார்த்து, எஜமானி எஜமானி உமது பேருனாலே திகதடுதான் சொன்னோம் அல்லவா, உமது பேராலே பேசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது பேராலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. அப்பொழுது நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவர்களை என்னை விட்டு அகன்று போங்கள், அக்கிரம செய்காரர்கள் அவர்கள் தான். இப்போது இது ஒரு காரியத்தை நாங்க பார்க்கணும். ஒரு லூக்காக்கு வாங்க 13:24. இடுக்கமான வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள், போராடுங்கள். Alright? போராடுங்கள். அதெல்லாம் சொல்லிக் கொடுத்தாச்சது அக்னிசோமாய். அநேகர் உள்ளே பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூடாமல் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, என்ன கதவு? ராஜ்யத்தின் வாசல் பூட்டப்படும் நேரம் உண்டு. சிலருக்கு இந்த வாழ்க்கையிலே பூட்டப்படும். They can't enter. Oh my God, I don't know how to emphasize this. எவ்வளவு முக்கியமானது என்று சொல்லி எனக்கு இதை ஆயிலும் பெருசு பற்றி சொல்ல வார்த்தை சொற்கள் இல்லை. அவ்வளவு பாரதூரமானது. அவர் டேடி கொடுத்த வார்த்தை எல்லாத்தையும் வந்து சொல்லி போட்டு அவர் போயிட்டு கீழ்ப்படுகிறவர்களுக்குள்ளே வந்து டேடிய மகனுமாக குடியிருக்கிறார்கள். கீழ்ப்படி உள்ள வாழ்க்கைகளை அப்படிப்பட்டவர்களை வழி நடத்துவார்கள். இவர்களாலே கூடாமல் போவோம். அதே பேர் வழங்கி தேடினாலும் it's not going to be now. வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டினதுக்கு பிறகு நீங்க வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எஜமானே எஜமானே கத்தாவை கத்தாவை என்று திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் பொழுது அவர் மறுமொழியாக எவ்விடத்தார் உங்களை அறியேன், அதாவது உங்களை நான் அறிந்திருக்கவில்லை ஒரு காலம் எங்கிட்டு அப்படி சொல்லுவார். அப்பொழுது நீங்கள் அவருக்கு முன்னாலே இருக்கிற ஆக்களுக்கு சொல்றார், அது
நேற்றைய தினத்தில் வாசிக்கிறாளே, அவரோடு ஊழியம் செய்த ஆக்களுக்கு சொல்றார். அங்கே நின்ற மற்ற சீஷர்களும் ஜனங்களுக்கும் அவர்களுக்கு சொல்றார். அப்பொழுது நீங்கள் உம்முடைய பிரசன்னத்திலே நாங்க அந்த அத்திமரத்துக்கு கீழே இருந்து சாப்பிட்டோமே, நீர் எங்களோட போட்ல வந்தீரே, கடற்கரையில கூட்டம் வச்ச நேரம் நாங்கள் உம்மோடு சேர்ந்து சாப்பிட்டோமே, வார்த்தையை அறிவித்தோமே. அவங்களுக்கு சொல்றார், உமது சமூகத்திலே சாப்பாடு சாப்பிட்டோமே, நீர் எங்கள் வீதிகளிலே போதகம் பண்ணீரே. எங்கள் வீதி, I mean these people, இந்த ஆக்களுக்குள்ள எத்தனையோ பேருக்கு கதவு அடைக்கப்பட போகுது. இவர்கள் எல்லாரும் மரித்து போனார்கள். 2000 வருஷமாச்சு. வீடுகளிலே நீர் கற்பித்துக் கொண்டு போனீரே என்று சொல்லுவீர்கள், மற்ற இடத்துல சொல்லுவார்கள். அவர்களுக்கு சொல்றார். ஆனாலும் நீங்க எவ்விடத்தாரோ உங்களை அறியேன், அக்கிரமக்காரர்களாகி நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போகுங்கள். God has called everyone to a life of obedience. அது உயர்ந்த தேவனை நேசிக்கிறதே கீழ்ப்படுகிறதுனாலே. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் பொய்யன். எத்தனையோ கட்டளைகள் உண்டு, ராஜ்யத்தின் கட்டளைகள். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீக்காதிருங்கள், நீங்கள் குற்றவாளிகள் தேக்கப்படாதபடிக்கு. இன்னொருவன் ஊழியக்காரனை குற்றவாளி என்று தீக்காது. நான் உங்களால் நியாயம் தீக்கப்படுறது ஒரு சின்ன காரியம். நீங்கள் சும்மா போறங்கோ, அவர் வரட்டும். அந்த நேரம் இருதயத்தின் காரியங்களை வெளியே காண்டுவார். நான் என்னையே நான் நியாயம் தீக்கிறது, அதனாலே நான் நிரபராதி என்று சொல்ல மாட்டேன். யார் இந்த வார்த்தைகளை சொன்னது? பவுல். 1 கொரிந்தியர் 4 அதிகாரத்தை வாசித்துப்பார், தியானித்துப்பார், அதை படி. அவன் சொல்ற, நீங்க யார் என்ன நியாயம் தீக்கிறதுக்கு? அவனவன் தன் தன் வாழ்க்கையை குறித்து கணக்கொப்பை வைப்பான். அக்கிரமக்காரர்களாகிய நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஆண்டு போங்கள் என்று சொல்லுவார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்ப பாருங்க, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் எல்லா தீர்க்கதரிசிகளையும் மோட்சத்திலே இருக்கிறவர்களாய், நோ, அதான் கிறிஸ்தவர்களின் மூட நம்பிக்கை, சாத்தானின் போதனை. ராஜ்யத்திலே இருக்கிறவர்களாயும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாயும் காணும் பொழுது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். The kingdom living, இப்பொழுது ஜீவித்து அவர் வரும் நேரம் எடுபடுதல் அல்லது மரித்திருந்தால் உயிர்த்தெழுந்து எருசலேமுக்குள்ளே அவரோடு ஆளுகை செய்வதற்கு இப்ப நடவடிக்கை எடுக்க வேணும். இப்பொழுது நெருக்கமான பாதை, இப்பொழுது இடுக்கமான வாசல், நாளைக்கல்ல. மனம் திரும்பி அவர் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேணும்.
அவதானித்தபடி இருப்பார். நீ எப்படி கேட்கிறாய், நான் என்ன சொல்லுகிறேன், என்ன நோக்கத்துக்காக இந்த வார்த்தைகளை கொடுக்கிறேன், தப்ப முடியாது. அதுக்கு பிறகு சொல்றார், நீங்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அதோடு தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்திலே இருக்கிறவர்களையும் உங்களே புறம்பே தள்ளப்பட்டவர்களையும் காணும் பொழுது, சோ உள்ளுக்கு பிரவேசிக்காதவர்கள், as Father Abraham, Isaac, Jacob, Isaiah, Jeremiah, Ezekiel. Oh, that's King David. காணும் போது அவர்களை ராஜ்யத்திலே காணும் பொழுது நம்முடைய போதனைகளை கேட்ட யூதர்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். லூக்கா இப்படியாய் எழுதுகிறான், உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்த ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே பந்தியில் இருப்பார்கள். மூச்சத்தில் அல்ல அப்பா, கேள், கற்றுக்கொண்ட பொய்யை உதறிவிடு. கள்ளப்போது கள்ள மேய்ப்பர்கள் இதை எடுத்துக்கொண்டு எங்கிட்டையும் இருக்குன்னு சொல்லி படிப்பிக்க ஆரம்பிப்பான். அவங்க என்ன பழம் வச்சிருக்கிறான்றதை பார்க்க போயிடும். இயேசுவா சொன்னபடி பேய்க்கு தெரியும் நட்டிக்கிறதுக்கு ஒரிஜினல் ஒரு கடை வைக்கும் ஒரு காரியம், அதுல டூப்ளிகேட் மற்ற கடைகள் வைப்பார்கள். ஒரிஜினல் 25,000 ரூபாய், டூப்ளிகேட் வந்து 5,000 அல்லது 7,000. ஏனப்பா இவ்வளவு? அதே மாதிரி செய்திருக்கிறாங்க, ஆனா டூப்ளிகேட் நல்ல வேலை செய்யும். இன்னும் ஒரு இயேசுவா, அப்பொழுது முந்தினோர் பிந்தினோர் அவர்கள், பிந்தினோர் முந்தினோர் அவர்கள் சும்மா ஆடி ஆடி சங்கட பாட்டிலை ஜீவித்தாக்கள். இன்றைக்கு அங்கே பெரிய தம்பட்டம் கட்டினார்கள். இந்த சபை அது, இந்த சபையை எங்கட தான் அப்படி சபை, எங்கே எல்லாமும் அசைக்கப்பட்டது. சபை கூடுதல் எங்கே, ஆராதனைகள் எங்கே, உன் செல்வ பாதை எங்கே, உன் ஜப கூட்டங்கள் எங்கே? Nothing. Gone. பூமியை ஒரு தடவை அசைத்தேன், இப்பொழுது பூமியையும் மானத்தையும் சேர்த்து அதிர்ஷ்டம். அசைக்கப்படாதவைகள் எவைகளோ அவைகள் நிறைத்திருக்கும்படிக்கு தேவன் எதை செய்வார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம். அசைக்கப்படாதது ஒரே ஒரு காரியம் வரை இருக்கும், தேவனுடைய ராஜ்யம். So he is still talking about ராஜ்யமும் உட்பிரவேசமும். So let's go back to Matthew. Thank you, Daddy. 7:13-14 எந்த பாதையை தெரிவு செய்ய வேணும்? ஓகே, இதுவரையிலும் நான் சொன்ன வார்த்தைகளை அதி உயர்ந்த தேவனின் வார்த்தையாக நீ எடுத்துக்கொண்டால், அதைத்தான் சொன்னேன். இயேசுவின் வார்த்தைகள் நீ ஏற்கனவே
தெரிவு செய்திருக்க வேண்டும். எங்கே இருந்து நீ இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, தெரிவு செய்தாயா? நெருக்கமான பாதை, இடுக்கமான வாசல், அதுதான் ராஜ்யத்தின் வாழ்க்கை. இந்த பூமியிலே அவர் எருசலேமிலே வந்ததுக்கு பிறகு அல்ல. So 13:14 எதை தெரிவு செய்ய வேண்டும்? சத்திய மரணத்தையும் ஜீவனையும் சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு முன்னாக வைக்கிறேன். நீயோ ஜீவனை தெரிந்து கொண்டு பாகமம் 30 அதிகாரம் 15 The next verse. நீ வாழ்ந்து பெருகும்படிக்கும் சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய யெகோவா உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய யெகோவாவில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும். அவர் வழிகள், அவர் உண்மை, அவர் போதனை, அவர் வார்த்தை, அவர் கட்டளைகள், அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்றுக் கொடுக்கிறேன். How come Christianity went headlong? தலைகளை கொண்டே விழுந்து கிடக்கிறது கிறிஸ்தவம். 10 கட்டளைகளுக்கு கீழ்படுகிறாங்க. இல்ல வெள்ளக்காரன் தான், பிரவுன்காரன் தான், கருவில் தான், மற்றாங்களும் தான் பெரும்பாலான ஜனங்கள். அதன் பிறகு கள்ளத்தீர்க்கதரிசியை பற்றி சொன்னதுக்கு பிறகு இருபத்தி ஓராவது வார்த்தை, பரலோகத்திலே இருக்கிற என் டாடியின் விருப்பத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை பார்த்து எஜமானி எஜமானி என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. It's talking to us about the obedience. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தான் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம். மற்றாக்கள் அவரை விட்டு அன்று போக வேண்டும். 10 கட்டளைகளை விட உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கையின் கட்டளைகளை எத்தனையோ $613. அதுக்குள்ளே என்னென்ன காரியங்கள் எங்கள் உடலுக்கு நன்மையானது என்று சொல்லி ஃபுட் லாஸ், சாப்பாட்டு ஒழுங்குகள் எல்லாம் இருக்குது. வவ்வால், ஓணான், பாம்பு,
இவைகளை சாப்பிடுகிற ஜனங்கள் உலகத்தில் நிறைய உண்டு. அந்த நாளில் அநேகர் என்னை பார்த்து மத்தேயு 7:22 எஜமானி எஜமானி உமது நாமத்தினாலே தேவனுடைய வார்த்தையை சொன்னோம் அல்லவா, உமது பெயரிலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது பெயரிலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒருபோதும் உங்களை அறியவில்லை, அக்கிரமை செய்யக்காரர்களை, கட்டளைகளை மீறுவது அக்கிரமம் பாவம், கட்டளைகளை மீறுவதே பாவம். யோவான் 3:4 முதலாம் யோவான் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இப்ப தொடர்ந்து சொல்ல போறார். ராஜ்யத்தின் வாழ்க்கை ஜீவிக்கிறவர்களும் சும்மா கிறிஸ்தவர்களாக இருந்து நாளாந்தம் ஜீவிக்கிறவர்களும். ஓகே, மத்தியாகு 7:24 ஆகவே நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கற்பாறையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இலவாக வழங்கிக் கொள்ள அந்த வீடு மனுஷனின் வாழ்க்கை. எவ்விதமாக கீழ்ப்படி உள்ள வாழ்க்கையை ஜீவித்தான் என்பது கற்பாறை கீழ்ப்படிவு. அவன் வாழ்க்கை வீடு கீழ்ப்படி உள்ள வாழ்க்கையை ஜீவித்ததனால் அந்த வீடு வாழ்க்கை விழுந்து போகவில்லை. கீழ்ப்படுதல் இல்லாமல் தேவனை நேசிக்க முடியாது. அவர்களை அன்பு கூர்ந்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன், பொய்க்கிரீசவன். அவன் கீழ்ப்படி உள்ள வாழ்க்கையை தெரிந்து கொண்டு தன் வாழ்க்கையை முன்னோக்கி போகிறான். அந்த வீடு விழாது. கற்பாறை கீழ்ப்படிவு, வீடு வாழ்க்கை. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு கொஞ்சம் பின்னால போகுமா? எங்க தொடங்கினவர்? மத்தியாகு 5வது அதிகாரம். மலையில் மேல ஏறி ஜனங்கள் அவர்களை வர ராஜ்யத்தின் வாழ்க்கையை குறித்து பேச ஆரம்பித்தார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள், அதாவது இருதயத்திலே எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது சொல்லிக் கொண்டு வாரார். அதிகாரங்களை விடுங்க, வசனங்களை அப்படியே சொல்லிக் கொண்டு வந்து 7ஆம் இதுக்கு வந்து இந்த ஏன் வார்த்தைகளை கேட்டு அவ்வளவும் சொல்லிக் கொண்டு வந்தது. சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், 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 உங்களை உபத்திரவப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள்,
எப்படியாய் ஜெபம் பண்ண வேணும், யாரிடத்திலே ஜெபம் பண்ண வேணும்? அந்தோனியார்கிட்ட அல்ல, மரியாள்கிட்ட அல்ல, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் டேடியை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். யார் சொல்ல கேட்கிறார்கள்? கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் அல்லது கத்தோலிக்க, மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், நியோஜி, எல்லா ஜியும் கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் செத்து போன தாய் தகப்பனிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார்கள். சாக்காலையிலே போய் சந்திக்கிறார்கள். இறந்து போன அப்போஸ்தலர்களிடத்தில் மன்னிக்கவும் அச்சேசனுடன் ஒருவரும் அச்சேசம் பிரித்தெடுக்கப்பட்டவன் எல்லாமே அச்சேசம் தான். கொரிந்து பட்டணத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் அவன் அச்சேசம், பரிசுத்தவான் சயின்ஸ். ஆனா கத்தோலிக்க சபை செத்ததுக்கு பிறகுதான் அவர்கள் எல்லாரும் கூட்டம் கூடி இவருக்கு அச்சேச பட்டம் கொடுக்கலாமா, கொடுக்க ஓட் பண்ணி அப்படி இப்படி செய்வார்கள். செயின்ட் ஆண்டனி, செயின்ட் செபஸ்டியன், அப்படி ஒன்றுமே இதில் இல்லையே. யேசுவின் வெளிச்சம் கிடைத்து பிரிக்கப்பட்ட ஜீவியம் ஜீவர்கள் எல்லாரும் அச்சேசவர்கள், பரிசுத்தவான்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பேய் எல்லாத்தையும் மாத்தி போடும். தேவன் சொன்னார் ஹாலிடே, பிரித்தெடுக்கப்பட்ட. உலகம் சொல்லுது ஹாலிடே. ஜாடி விளையாடு, ஓடி விளையாடு பாப்பா, எல்லாத்தையும் மாத்தும். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு, அதாவது ராஜ்யத்தின் ஜீவி, அது கொஞ்சம் போர்ஷன்ல அவ்வளவு சொன்னார். இனி அங்கால மற்றதுகள் எல்லாம் கிடக்குது. எத்தனையோ காரியங்கள், புத்திமதிகள், கற்பனைகள், ஒழுங்குகளை சொன்னார். ஒருவன் உங்களை விருந்து கலைத்தால் நீ கிரண்டு போய் முன்னுக்கு இருக்கிற சீட்ல உட்காராது. இதெல்லாம் அவர் சொல்லிய வார்த்தைகள். புத்திமதிகள், ஒழுங்குகள், வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய தரமான காரியங்கள். தாழ்மையாக இருந்து முன்னுக்கு போய் இருக்காது. கடைசியாக ஒரு சீட்ல உட்காரு. வாசித்தவர்களுக்கு தெரியும். ராஜ்யத்தின் புத்திமதிகள், அதுகளை தான் நாங்கள் போட்டோம். அவைகளெல்லாம் சிலுவையில் அறைஞ்சாச்சா? உண்மை, போதனை, புத்திமதிகள், கட்டளைகள், ஆலோசனைகள், கற்பித்தல்கள், ஒழுங்குகள், வார்த்தை, வழிகள், கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையிலே வெள்ளக்காரர்கள் மற்றவர்கள் தான் முழுக்கதையும் கொண்டு போய் யேசுவா சிலுவையை அரைஞ்சு போட்டார். விருப்பப்பட்டபடி ஜீவியுங்கோ. ரோட்ல இருக்கிற நாய்கள் மாதிரி நான் அவைகளை எல்லாவற்றையும் கீழ்ப்படிந்து விட்டேன். ரோட்ல இருக்கிற நாய்களுக்கு ஏதாவது ஒழுங்கு இருக்கா? அது நடு ரோட்ல படுத்து கிடக்கும். ஆறாவது இறங்கி வெட்டி தங்கால போனா சரி. மற்றபடிக்கு இந்த படம் எடுக்கிற ஆளை பாக்குது இந்த நாய். சுரட்டல். இவைகளுக்கு இப்படி இலங்கையிலேயும் நல்ல சுதந்திரம் உண்டு. வெளிநாடுகளில் இப்படி இருக்க முடியாது. இது ஒரு கூட்டம், சபை. படியிலே கூட்டம். கீழ்ப்படிவில்லாமல் ஜீவிக்கிற கிறிஸ்தவர்கள் என்பட்டவர்களுக்கு அதே விதமான சோதனை வரும். கீழ்ப்படுகிறவனுக்கும் வரும் பெருமழை.
வெள்ளம் வந்தது, காற்றடித்தது. அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்படுவான். பெருமழை பெய்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்தது, அதன் வீட்டின் மேல் மோதின பொழுது, வீடு வாழ்க்கை, அதன் மேல் மோதின பொழுது அந்த வாழ்க்கை முழுவதும் விழுந்தது. பாம்பு கொண்டு போகுது வீட்டை. பாம்பு அப்படிதான் இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைகள் படியுங்கள். கீழ்ப்படிப்பு இல்லாமல் ஜீவம் பண்ண ஜீவித்து இந்த பாம்பு வந்து தண்ணீரை போல கொண்டு போகும் வாழ்க்கையை. மத்திய 18 எடுப்போம். மத்திய உண்டார் மத்தேயு 18:3. அந்த நேரத்தில் சுவிசேஷர்கள் யெகோவாவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் அவன் பெரியவனாய் இருப்பான். போச்சு, யோசனைகள் எங்கேயோ இல்லாம ஓடி இருக்குது. ஆறு பெரியவன் என்று கேட்டார்கள். யேசுவா ஒரு பிள்ளையை தம்மிடத்திலே அழைத்து அந்த பிள்ளையை அவர்கள் நடுவிலே நிறுத்தி, நீங்கள் பிள்ளைகளை போ மாறாவிட்டால் மனம் திரும்பி பிள்ளைகளை போல் மாறாவிட்டால் அவர்களுடைய உள்ளத்தை கபடு இல்லை, பெருமை இல்லை, எதை சொன்னாலும் கேட்டு. ஒரு கடைக்கு போற நேரம் ஒரு 3 வயது பிள்ளை என்று நினைக்கிறேன். நேற்றைக்கு வழக்கமாக கடைகள்ல வாசல்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிற்பாங்க. அந்த செக்யூரிட்டி கார்டு கேக்குது, can you give me a hug? 3 வயது தன்னை ஒரு அரவணை கேட்டான். எங்களுடைய இங்கத்த பிள்ளைகள் அவனை கண்டாலே 50 அடிக்கு அங்கால ஓடும். உலகம் இப்படியும் இயங்குது. சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் உள்ளே போமாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நோ, உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன். When did we stop and meditate these things? அநேகமாக பெத்தப்பா கிழவி கிழவன் மண்ட கனவுள்ளவர்களா தான் தெரிகிறது. உள்ளத்திலே சிறு பிள்ளைகளை போல கபடமற்றவர்களாக, பெருமை இல்லாதவர்களாக,
நீங்கள் அப்படியாய் மாறாவிட்டால் உள்ளே போக மாட்டீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களை சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையை போல பாருங்க, தன்னை தானே தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். What is the teaching of first the heart? பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூல் பயில இயேசுவா வருகிறார். அவர் எருசலேமிலே வந்து குடியிருப்பார். அவரும் டடியும் வருவாங்க. அதுகளெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்திருக்கும் ரெண்டு பேரை. ஆனா அப்படி அங்கு உலகங்க சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லை. அதுகளெல்லாம் நம்பிடும். ஆறாவது செத்து போன செத்த வீட்டுல மம்மி கிராண்ட்மா இப்ப எங்க இருப்பா? தாய் சொல்லுது, அவ யேசுவோட டீ குடிப்பா. டீ எங்க? மோட்சத்துல. இன்று வரை அமெரிக்க ஊழியர்கள், கனடா ஊழியர்கள், இங்கிலாந்து, இந்தியா செத்த பின் மோட்சம். So they hold on to that. எப்படியான படங்களை போட்டு கனடாவில் ஒரு ஊழியம் வீடியோ எடுத்து போகிறார்கள். வித்தியாசமான இதில் கார்ல போகிறார்கள், நடிச்சு காட்டினார்கள். ஒரு சண்டே ஆராதனையில் டிரைவிங்ல போறாங்க. ஆக்சிடென்ட். புருஷன் மனைவி அங்க போகிறார்கள் இயேசுவை காண. பரலோகத்திலே செத்த பின் மோட்சம். இதை கண்டா எந்த பிள்ளை ராஜ்யம் வருது. எருசலேமிலே வருது, அங்கதான் குடியிருப்போம். நானும் அதில் ஒரு 15 வருஷங்களுக்கு முன்பு அந்த கிறிஸ்தவ கூட்டத்தை பற்றி ஒரு சர்ச் எனப்பட்ட கூட்டம், அது ஒரு வீடியோ ஒன்று வேண்டி எடுத்தேன். எங்கேயோ தெரியாது, ஒரு தடவையும் பார்க்கல. நல்லது. சிறு பிள்ளைகள் சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உண்மையான சிறு பிள்ளைகளையே என்னிடத்திலே வரவிடுங்கள், ஏனெனில் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவன் தன்னை தாழ்த்துகிறானோ இந்த சிறு பிள்ளையை போல அவனே ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். நாங்கள் யேசுவை பின்பற்ற விரும்புகிறார்கள், தாழ்மை இல்லாமல் பின்பற்ற முடியாது. யாராவது நீங்கள் கற்றுக்கொண்டவர்களை யாராவது வீட்டிலேயோ எங்கேயோ முரட்டாட்டம் பண்ணி அவர்கள் உங்களை எதிர்த்து உங்களை அவர்களோடு முண்ட வேண்டாம். அவர்களுக்கு வெளிச்சம் பெற அந்த நேரம் இல்லை. தேவன் உனக்கு கைகளை திறந்தார், அவர்களுக்கு இன்னும் டைம் வரவில்லை. Let them go.
ஆகவே இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் மத்தேயு 18:4 எவனோ அவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை என் பெயரின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியவர்களில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்திலே மாவரைக்கும் கல்லை கட்டி கடலின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இயேசுவா அன்புள்ளவர், இயேசுவா இறக்கமுள்ளவர், இயேசுவா அவர் என்ன இது கடல்ல தூக்கி எறிகிறது என்று சொல்ல இல்லை. யோனாவை தூக்கி எறிந்த மாதிரி இயந்திர கல்ல கட்டி தூக்கி எறியட்டாம். இந்த சிறியவர் இடர்கள் என்றால் அப்பத்தான் வேத வாக்கியங்களை கற்று ராஜ்யத்திலே நாங்கள் உள்ளே போக வேண்டும் என்றதை கேட்ட குடும்பங்கள் அண்டை இந்த கள்ள போதகர்கள், கள்ளத்திக்க தரிசிகள், கள்ள ஆக்கள் எல்லாரும் ஊந்து கொண்டு போய் பாம்பு மாதிரி இதெல்லாம் நம்பாதீங்கோ, இதெல்லாம் வஞ்சிக்கப்பட்ட போதனைகள், இது ஒன்று நம்பாதீங்கோ, நீங்கள் எப்பயோ நீங்கள் ரசிக்கப்பட்டீர்கள். எனக்கு தெரியும் 98ஆம் ஆண்டிலே உங்களது ரட்சிப்பு அப்படியே நிலைத்திருக்கும், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்படவே வேண்டாம் அப்படி என்று சொல்லி இந்த குடும்பங்களையோ பெண்களையோ யாரையோ கெடுக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி கடல்ல போட வேணுமாம். நான் சொல்லவில்லை. பலர் அன்பான இயேசு, மனதுருக்கமான இயேசு, கைவிடாத இயேசு, கண்ணீர் துடைக்கும் இயேசு, கவலைகள் தீர்க்கும் இயேசு, அவர்கள் இன்று வரை நம்பி இருக்கிறது அப்படியாக. இடர்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. இடர்கள் வரும் நாங்கள் ஜெயிப்பதற்கு, ஆனால் அதை உண்டாக்குறவர்களுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை வெட்டி அறிந்து போடு. நீ 2 கையுடையவனாக அல்லது 2 கால்களை உடையவனாக நித்திய நெருப்பிலே தள்ளப்படுவதை விட முடவனாக அல்லது ஊனனாக நித்திய வாழ்க்கைக்குள், நித்திய வாழ்க்கை ராஜ்யத்துக்குள் உள்ளே போவது உனக்கு நலமாய் இருக்கும். பேசுவது இயேசுவா. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை படி. இதெல்லாம் முன்பு நாங்க பார்த்தனாங்க. ஆனா அவர் அந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லி கொண்டு வர்றதுல தொடர்பாக பார்க்க வேண்டும். அப்பதான் அந்த கண்டெக்ஸ்ட்ல அதை அறிஞ்சு கொள்ளலாம். எதுக்கு கீழே சொல்லி கொண்டு வர கண் இடரலா இருந்தால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண் உடையவனாக எரி நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒத்த கண்ணோடு நித்திய வாழ்க்கைக்குள்ளே ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது உனக்கு நலமான இருக்கும். அதீங்களா
யேசுவாவின் வார்த்தைகள், டடி அவர் வாயிலை போட்ட வார்த்தைகள் கேட்டு மனம் திரும்பி அதற்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால போக வேண்டிய வார்த்தைகள். ஒவ்வொரு நான் யேசுவாவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய வார்த்தைகள். ஒரு கண், கை அல்லது கால் எவ்வளவு முக்கியம். ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே போறதுக்கு அதுவே தடையா இருந்தாலும் உன் அவயவம் என்று சொல்லி நீ பார்க்க கூடாது. அதை வெட்டி அறிந்த போடு. இதே உன்னோடு சேர்கிறவர்களை குறித்து பார். நீ நண்பர்கள் என்று சொல்லுகிறாய், அவர்கள் உன்னை போல் சிந்திப்பதில்லை. அவர்கள் ராஜ்யத்தை தெரிவு செய்யவில்லை. மத்திய 6:33. அவர்கள் நெருக்கமான பாதையையும் இடுக்கமான வாசலையும் அவர்களுக்கு ஒன்றுமே தெரிய, நீ அவர்களோடு சேர்ந்து கொண்டு தெரிகிறாய். அவர்கள் போற வழியிலேயே நீ போவாய். கண்ணை பிடுங்கி எறிஞ்சு போட்டு இடறல் சொன்னாய். இந்த உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லப்பட்ட இந்த படியங்களோ அல்லது யாரோ எப்படி ஆய்விட்டு விலக வேண்டி இருக்கு. உன் சொந்த கண்ணோடு காலோடு கையோடு ஒப்பிட்டு பார். உன்னோட சேருகிறவர்கள் உன்னை வழிவிலக பண்ணி உன்னை நித்திய நெருப்புக்கு கொண்டு போக இருக்கிறார்கள். லோத்து ஆபிரகாமோடு வரும்படிக்கு தேவன் சொல்லவில்லை. லோத்து ஆபிரகாமின் அண்ணனின் மகன் ஹாரன். ஆனால் அவனோடு புறப்பட்டு வந்து இஸ்ரேலுக்கு கொண்டு வந்து லோத்து ஆபிரகாமை விட்டு பிரியும் வரை அவனுக்கு அந்த தேசத்தை காண்பிக்கவில்லை. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்ததுக்கு பிறகு நீ வடக்கே பார், தெற்கே பார், இந்த இடம் யாவும் உனக்கு கொடுக்கிறேன். லூத்து என்ற பெயருக்கு அர்த்தம் முக்காடு. ஒரு சீலையால போத்து விடுற மாதிரி. அந்த நாளிலே சிலரை காட்டுகிறதுக்கு மூமுடி வருது என்று சொல்லுவார்கள். இந்த பிரச்சனை நாட்கள் எத்தனையோ பேருக்கு முக்காண்டு மாதிரி அவர்களோட கூட இருக்கும் இளைஞனமோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ எதுவோ அல்லது எந்த பொருளோ முக்காடு. அந்த வாலிபனுக்கு பணமும் ஆசையும் முக்காடாக இருந்தது. இது என்னை தடை பண்ணுதுன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் கொடுத்து போட்டு எனக்கு பின்னால வாங்கி சொன்னவர். அவனால் போக முடியவில்லை. How you understand that the most important thing is entering the kingdom now. That's it. ராஜ்யத்தின் வாழ்க்கைக்குள்ளே எப்பொழுது நுழைவது?
Everybody say the blessing. Yavareka, Yehovah Vashmareka, Yair, Yehovah Panaveleka, Veguneka, Eza Yehovah Palam Eneka, Vaisam Eka, Shalom. யெகோவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யெகோவா உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யெகோவா தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யெகோவாவின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து இறங்குவதாக. இயேசுவின் சொற்களை கேட்டு கீழ்ப்படுகிறவர்கள் அவர்கள் வாழ்க்கையை கல்லின் மேல் கற்பாறையின் மேல் கட்டி ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க அவர்கள் முன்னோக்குகிறார்கள். உட்பிரவேசிங்கள் என்று சொன்னால் பிரவேசிக்க வேணும். கீழ்ப்படிவு இல்லாமல் உட்பிரவேசிக்க முடியாது. இதை குறித்து தியானம் பண்ண அவர் வருவது எருசலேமுக்கு டேடியோடு ராஜ்யம் அரசாங்கம் ஆளுகை செய்ய போவது இஸ்ரேல் எருசலேம் மறக்க வேண்டாம். So God willing, we will see you tomorrow. இவைகளை குறித்து சிந்தனை பண்ணுங்கள். நாட்கூடாக டேடியோடும் மகனோடும் ஐக்கியமாக இருங்கள். God bless you. Bye.